வணக்கம். நான் உங்கள் திருப்பதிராஜ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனுஷனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்கும். நான் வந்து வாழ்க்கையில் இந்த இடத்துல இதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அடுத்து இதை பண்ண போகிறேன்னு ஒரு கோல் இருக்கும். ஸோ அந்த கோல்ஸ் மாதிரி தனியாக ஒரு நிறுவனத்துக்குமே ஒரு கோல்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இந்த டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டும் 5 வருஷம் கழிச்சு இதை பண்ணணும், 10 வருஷம் கழிச்சு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே எக்கனாமிக் growth வாட்டவர் அந்த மாதிரி இருக்கும். அப்போது மொத்த உலகத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. அந்த கோல் தான் பார்த்திங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப் கோல்ஸ்னு சொல்லக்கூடிய கோல்ஸ். கிட்டத்தட்ட இதில் மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மொத்த 17 கோல்ஸையும் நம்ம என்றைக்கு அச்சீவ் பண்ணுறோமோ அன்றைக்கி நம்ம ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லான, அதே சமயத்தில் இந்த உலகமே வாழ்கிறதுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதை அடையிறது தான் இந்த மொத்த உலகத்தோட நோக்கமாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பாடுபட்டாகணும். அதுக்காக தான் நம்ம படிக்கவும் செய்யணும். அதுக்காக தான் நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் இந்த 17 கோல்ஸை பேஸ் பண்ணி அவன் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான் அப்படின்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த 17 கோல்ஸை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, வருங்கால சமுதாயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் வாழ்றதுக்கு ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும். அது என்னென்ன கோல்ஸு, அந்த என்ன கோல்ஸு, அது ஒவ்வொன்றை பற்றின சொல்கிறது பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கமாகவும் இதாகவும் சொல்லி முடிக்க பார்க்குறேன். ஸோ அதில் முக்கியமான கோல் என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோ பாவர்ட்டி. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க எண்ணிக்கை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் அவங்கள வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணணும். அதில் முக்கியமாக யாரோட பங்கு அதிகமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ், எக்கனாமிஸ்ட் அண்டு ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு அதுக்கான பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பேங்கரை பொறுத்தளவுக்கு கம்மியான வட்டிக்கு கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள், அது மாதிரி எக்கனாமிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பாலிசிஸ் இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலமாக பாவர்ட்டியை குறைக்க முடியும். அண்டு நோ ஹங்கர். ஸோ எவ்வளோ பெரிய நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்துருந்தாலும் ஒரு மனுஷன் பசியோர படுத்துங்கிறான் அப்படின்னா அந்த டெக்னாலஜியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்போ அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு மனுஷனோட பசியை போக்க முடியும்னா அதுதான் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம். ஸோ அந்த வகையில் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் அவன் தட்டில் இருக்கிற சோறு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அது அந்த நாளைக்கு நம்ம வந்து உழைக்கணும். அதுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டாகவோ இல்லைனா ஒரு ஆண்டர்பிரனராகவோ நம்ம வந்து உதவி பண்ணலாம். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ நம்ம எதிர்க்கிறது கூட அந்த விஷயத்தில் தான். ஸோ பணக்காரனுக்கு ஒரு எஜுகேஷன், ஏழைக்கு ஒரு எஜுகேஷன் இல்லாமல் எஜுகேஷன்னா உலகம் முழுக்க எல்லோரும் ஒரே மாதிரி எஜுகேஷனை படிக்கிற மாதிரியான இதுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குது, க்ளீன் வாட்டர், அதே மாதிரி டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்து, அஃபோர்டபுள் எனர்ஜி அண்ட் க்ளீன் எனர்ஜி, இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸு, சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்டு கமாடிட்டிஸு, ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்டு ப்ரொடக்ஷனு, கிளைமேட் சேஞ்சு, லைஃப் பிலோ வாட்டரு, லைஃப் அபோவ் லேண்டு, பீஸ் அண்ட் ஜஸ்டிஸு, அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் அடங்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிஜி கோல்ஸு. நன்றி, வணக்கம்.